ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையுமே முயற்சி பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அது நடக்குதோ நடக்கலையோ அப்படிங்கிற மாதிரி நம்பக்கூடிய ஒரு ஆள். அதனால இந்த வேலையில் இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு சப்போர்ட்டிவ் இருக்குதா, அதை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு சப்போர்ட்டிவும் இல்லை அப்படிங்கிறத தாண்டி நமக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் கிடைக்குதா, அந்த இதை தான் நான் முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு காரணங்கிறது. நம்ம ஒரு சப்போர்ட்டிவான விஷயத்தை தான் வாழ்க்கையில் நம்ம நம்பணும். ஏன்னா மற்றவங்கள நம்ம நம்புறதை விட நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு முழுமையாக நான் நம்பினேன். அதுக்கு தகுந்த மாதிரியே எனக்கு அந்த வேலையும் கிடச்சிச்சு அப்படிங்கலாம். அந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் நிறைய பேர் என் கூட வேலை பார்த்தவங்களே சொன்னாங்க, உனக்கெல்லாம் அந்த ப்ராஜெக்ட்லாம் கிடைக்காது, நீ எதிர்பார்க்காத பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இதாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நான் இதாக தான் நம்பிக்கையோடு தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அது கிடச்சிச்சு. கிடைச்சதுக்கப்புறம் அதை நம்ம அடுத்தடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும், செய்யணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு முழுமையான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு முழுசாக ஒரு விஷயத்த நம்ம கடைபிடிக்கிறதுக்கான இதுங்கிறது அடுத்தடுத்த இதில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நம்மளுக்கு அது அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இது அப்படிங்கலாம். அதனால் முடிஞ்ச விஷயத்த நம்ம அதை பற்றி பேசியோ இல்லை இது பண்ணியோ நம்ம எதுவுமே ஆக போகிறதில்ல. அது பேசுகிறதுனால என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால நான் என்ன இது பண்ணேன்னா, சீக்கிரம் ஒரு விஷயம் கிடைக்கிதுனாலும் அது நம்மளுக்கு கன்ஃபார்ம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியாது. போக போக நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும், இல்லாமையும் இருக்கும். அதுக்காக நம்ம இதை பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நம்ம நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் இதாகவே இருந்தேன். அதனால் அந்த விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் இது எடுத்துக்கிறதுக்காக முடிவு எடுக்கிறதுக்கானதுக்கு இதுக்கு நம்ம இது பண்ணணும். அதுதான் எனக்கு ஒரு முக்கியமாக தோணுச்சு. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி இதுக்கான நீங்கள் தேடலில் நம்ம இது பண்ணிக்கிட்டுருக்கோம். அதுக்கு அந்த தேடலை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இது ஒரு இது கொண்டுட்டு வர முடியுதோ அந்த அளவுக்கு நம்மளால் இது பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது நம்ம சரியான ஒரு பக்குவங்கிறது நம்மளுக்கு கிடைக்காததுக்கான காரணங்கிறத தாண்டி அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இந்த நேரத்தில் இது இது கிடைக்கும், கிடைக்காது அப்படிங்கிறது தான் நான் முழுமையாக நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நம்ம யாரையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. அது குறை சொல்லி ஒன்றும் ஆகவும் போகிறதில்ல. அதுக்காக சில விஷயங்கள் நம்மளுக்கு காமெடியாக ஒரு விஷயங்களை நம்மளுக்கு கொண்டுட்டு போகணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் காமெடியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா நம்ம ஒரு பேசுகிறோங்கிறதுனால அதை ஒரு சிரித்து ஒரு கஷ்டப்படுத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி நீ மற்றவங்கள யோசிக்கிறப்பா, நான் உன்னை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி என்னை சொன்னாங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு இதாக இருக்குது, அதனால் நம்ம அதை யோசிக்கிறோம். எல்லாமே சரியாகும் ஒரு நாள், எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நாளுங்கிறது வரும். அதனால நீங்கள் அதை ஏம்மா யோசிக்கிறீங்க? எதையும் பற்றி யோசிக்காதீங்க, இது பண்ணாதீங்க. கண்ட விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சில இது நம்மளுக்கு பாரபட்சமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுங்கிறது இருக்குது. அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. குறை சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது? அதுங்கிறது தான் ஆகும். அதுக்காக நம்ம யாரையும் இது பண்ணிட முடியாதுல்லம்மா அப்படின்னோடனே, அதுவும் உண்மைதான்ப்பா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இப்போ இந்த டைமுக்கு நம்மளால் ஒரு சர்வே பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு அதுக்கான டைமுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும்ப்பா. அதுதான் நான் உன்கிட்ட சொல்கிற விஷயங்கள் அப்படின்னோடனே, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுக்கும் மனசை போட்டு இது பண்ணிக்காத, குழப்பிக்காதீங்க. சரியான ஒரு விஷயத்தில் சரியான இதில் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான டைமுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னோடனே, சரி சரி, நான் அப்போனா அதையெல்லாம் யோசிக்கலாமா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனாலேயே நான் நிறைய உறவுகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்ததுனாலேயே நிறைய பணத்தையும் இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துச்சு. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க கேட்குறாங்க, பண உதவி கேட்குறாங்கன்னா
அதை நம்ம கொடுப்போம். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்குறப்ப சில மனசங்கடங்கள் வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு இருந்துச்சு. அதனாலயே வந்து எனக்கு கொஞ்சம்